ஹாய் அண்ட் சங்கவி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கியூப் ஃபார்முலாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். என்ன ஃபார்முலானா a + b ஹோல் கியூப் ஈக்குவல்ஸ் டு a கியூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b கியூப். இதில் நான் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன்னா எல்ஹெச்எஸ்ஸை எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ்ஸை ப்ரூஃப் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு. நான் இங்கே இருக்கிற எல்ஹெச்எஸ் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு பவரை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன்னா a² இன்ட்டு a + b. இங்கே பாருங்கள், எனக்கு பவரில் 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அதனால் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். எனக்கு என்ன தெரியும்னா a + b ஹோல் ஸ்கொயரோடைய ஃபார்முலா தெரியும். அப்போது நான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். a² ஈக்குவல்ஸ் டு a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு a² ப்ளஸ் b² ப்ளஸ் 2ab. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ண போகிறேன். a + b ஹோல் கியூப் ஈக்குவல்ஸ் டு இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த பக்கம் தனியாக எழுதுகிறேன். a + b ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு a + b. இப்போது இந்த இடத்துல நான் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறேன். a² ப்ளஸ் b² ப்ளஸ் 2ab. ஓகேவா? இன்ட்டு a + b ஈக்குவல்ஸ் டு இப்போது நான் இதை மல்டிபிள் பண்ண போகிறேன். a இன்ட்டு இந்த டேர்ம் a² ப்ளஸ் b² ப்ளஸ் 2ab ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு b இன்ட்டு இந்த டேர்ம் ப்ளஸ் b இன்ட்டு a² ப்ளஸ் b² ப்ளஸ் 2ab. ஓகேவா? இப்போது இதை நான் உள்ள மல்டிபிள் பண்ணுறேன். a³ ப்ளஸ் a இன்ட்டு b² ப்ளஸ் 2a² ப்ளஸ் b இந்த ப்ளஸ்ஸு b a² ப்ளஸ் b³ நெக்ஸ்ட் இது உள்ளே கொடுத்தோன்னா 2ab². இப்போ நான் இதை பவர் ஆர்டர் வைஸாக எழுதிக்கிறேன். க்யூப்ன்றதுனால a³ ப்ளஸ் b³ ப்ளஸ் இங்கே ஒரு ab² இருக்குது, இங்கே ஒன்று ab² இருக்குது. அப்போது இங்கே கோஎஃபிஷியன்ட்டில் 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அது நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் பண்ணி 3ab² ப்ளஸ் இங்கேயும் அதேமாரி a² ba² மல்டிபிள் இருக்குது ரெண்டுமே. இங்கே எனக்கு என்ன இருக்குன்னா கோஎஃபிஷியன்ட்டில் 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அதனால் நான் ஆட் பண்ணி எழுதிக்கிறேன் a² b. இப்போது கிவனில் இருக்கிற மாதிரி நான் அதை ஆர்டராக எழுதிக்கிறேன். a³ ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab³ b² ப்ளஸ் b³ a + b ஹோல் கியூப். LHS ஈக்குவல்ஸ் டு RHS. ஹென்ஸ் ப்ரூவ். செகண்ட் ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். என்னன்னா a - b ஹோல் கியூப் ஈக்குவல்ஸ் டு a³ மைனஸ் 3a² b ப்ளஸ் 3ab² மைனஸ் b³. இதில் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நான் LHS எடுத்துக்கிறேன். LHS a - b ஹோல் கியூப். இந்த கியூபை நான் என்ன பண்ணுறேன்னா பவர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். a - b ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு a - bன்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் பண்ணிட்டுக்கப்புறம் எனக்கு a - b ஹோல் ஸ்கொயரோடைய ஃபார்முலா தெரியும். என்னென்னா a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு a² ப்ளஸ் b² மைனஸ் 2abன்ட்டு தெரியும். இந்த ஃபார்முலாவை நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த டேர்மை எழுதிக்கிறேன். அப்படி எழுதிட்டா இப்போது இந்த டேர்மையும் நான் மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் a இன்ட்டு இந்த டேர்ம் வரும் a² ப்ளஸ் b² மைனஸ் 2ab. இங்கே மைனஸ் b இருக்குது, அதனால் மைனஸ் b போட்டுட்டு a² ப்ளஸ் b² மைனஸ் 2ab இதை நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஏவையும் இந்த மைனஸ் பியும் நான் உள்ளே கொடுக்க போகிறேன். கொடுத்தா எனக்கு a³ ப்ளஸ் ab² மைனஸ் 2a² b. இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த டேர்முக்கு நான் மைனஸோட உள்ள மல்டிபிள் பண்ணுறேன். மைனஸ் ba² மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் b³ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2ab². ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் இது அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். a³ எனக்கு ab² இங்கே ஒன்று இருக்குது, ab² இங்கே ஒன்று இருக்குது. ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. கோஎஃபிஷியன்ட் எனக்கு இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 3ab² ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே a² b இங்கே ba² இருக்குது. ரெண்டுமே ஒன்று தான். கோஎஃபிஷியன்ட் எனக்கு இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, மைனஸில் இருக்குது. அப்போ அந்த மைனஸு ஆட் பண்ணால் எனக்கு 3a² b லாஸ்ட் டேர்ம் பேலன்ஸ் டேர்ம் மைனஸ் b³ a - b whole cube. LHS equals to RHS. Hence proved.
தேர்ட் ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஈக்குவல்ஸ் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து RHS எடுத்துக்கிறேன். RHS எடுத்துட்டு எனக்கு என்ன தெரியும்னா, RHSல ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூபோட ஃபார்முலா தெரியும். நம்ம ஃபஸ்ட் சம்மே இதோட எக்ஸ்பேன்ஷன் தான் பார்த்துருப்போம். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இது தெரியுன்றதுனால இதை நான் எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறேன். என்ன ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இப்போது இது என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஏ ப்ளஸ் பி அப்படியே ஹோல் கியூபை அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறத வந்து நான் உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன். அப்படி உள்ளே மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா, மைனஸ் இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே போட்டுட்டேன். அப்படி மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 3a ஸ்கொயர் பின்னு கிடைக்கும் எனக்கு. இதை உள்ள மல்டிபிள் பண்ணனா அகெயின் மைனஸோடு சேர்த்து உள்ள மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் 3ab ஸ்கொயர்னு கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு நான் வந்து இது என்ன பண்ணுறேன்னா, இப்போது உள்ள இதை மல்டிபிள் பண்ணியாச்சு. இதோட ஃபார்முலாவை இதை வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏ கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப். இதுக்கு தான் இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இது மைனஸ் 3a ஸ்கொயர் பி மைனஸ் 3ab ஸ்கொயர்ன்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே 3a ஸ்கொயர் பி ஒன்று இருக்குது, ப்ளஸில் ஒன்று இருக்குது, மைனஸில் ஒன்று இருக்குது. இது இங்கேயும் 3ab ஸ்கொயர் ப்ளஸில் ஒன்று இருக்குது, மைனஸில் ஒன்று இருக்குது. ஓகேவா, இதை வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்குன்னா, ஏ கியூப் ப்ளஸ் b cube equals to LHS. A cube plus b cube equals to a plus b whole cube minus 3ab into a plus b. Hence, proved. ஃபோர்த் ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல்ஸ் டு ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு வந்து என்ன எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறேன்னா, RHS எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறேன். RHSல எனக்கு என்ன தெரியும்னா, ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் அதோட ஃபார்முலா எனக்கு தெரியும். என்னென்னா இங்கே பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன். ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் ஈக்குவல்ஸ் டு ஏ கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி கியூப்னு கொடுத்துருக்கேன். இப்போது நான் வந்து சால்வ் பண்ணுறத a minus b whole cube plus 3ab into a minus b equals to, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேர்மை வந்து நான் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே மல்டிபிள் இருக்கிறதுனால நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். a minus b ஹோல் கியூப் ஃபார்முலா அப்படியே வச்சுக்கிறேன். வச்சுட்டு மல்டிபிள் பண்ணுறேன். ப்ளஸ் இங்கே உள்ளே கொடுத்தனா 3a ஸ்கொயர் b, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால உள்ளே நான் மல்டிபிள் பண்ணால் எனக்கு மைனஸ் வரும் 3ab ஸ்கொயர். ஓகேவா, இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இதோட எக்ஸ்பேன்ஷனை இதை வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். ஏ கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி கியூப். இங்கே இருக்கிற ரெண்டு டேர்ம் இதுக்கு தான் இப்போ எக்ஸ்பேன்ஷன் எழுதணும். மீதி இருக்கிற ரெண்டு டேர்ம் 3a ஸ்கொயர் பி மைனஸ் 3ab ஸ்கொயர் எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே மைனஸ் 3a ஸ்கொயர் பி இருக்குது, இங்கே ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி இருக்குது. அப்போனா நான் இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா, 3ab ஸ்கொயர் ஒன்று இருக்குது ப்ளஸில், அதே மைனஸில் ஒன்று இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்கிறது எனக்கு ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல்ஸ் டு LHS. a cube minus b cube equals to a minus b whole cube plus 3ab a minus b. Hence, proved. Thanks for watching.